தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடி. வரும் 31ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, முதல்வர் விஜய், சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க உத்தரவு. சட்டமன்ற தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதிலளிக்க உத்தரவு. என் வாழ்வில் அதிக வலி, காயத்தை கொடுத்தது கரூர் சம்பவம்தான். நமக்காக வந்துள்ள மக்களை காக்க வைத்து ஆதாயம் தேடுபவன் நான் அல்ல என்று முதலமைச்சர் விஜய் பேச்சு. அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து கட்சி நிதி வாங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. தோண்ட தோண்ட ஊழல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது என்று கடும் விமர்சனம். அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில் கிட்டத்தட்ட டபுள். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எப்போது தமிழகத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது? அப்போது ஆட்சியில் இருந்தது யார்? ஏன் சரியாக வாதாடவில்லை என்று முதலமைச்சர் விஜய் கேள்வி. தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பற்றி பேசினதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் 31 பேருக்கு அரசு பணி. ஒருவருக்கு கருணை தொகையும் 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான நியமன ஆணையையும் வழங்கினார் முதல்வர் விஜய். பணி ஆணை வழங்கிய போது கண் கலங்கிய முதலமைச்சர் விஜய். பணி ஆணை பெற்றவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினர். கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டோரில் அரசு வேலை வேண்டாம் என்று 5 பேர் தெரிவித்ததாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு கரூர் ஆட்சியர் முத்துக்குமரன் பிரத்யேக தகவல். கரூரில் 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய். புதிதாக அமையும் காலனி ஆலையால் 6000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல். கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார்? மக்களுக்கு உதவி செய்தார்கள் யார்?
மக்களை சந்திக்காமல் ஓடிப்போனவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் முதுகுதான் கரூரின் நினைவு சின்னம் என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கடும் விமர்சனம். கரூரை விட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் மக்களுக்காக களத்தில் துணை நின்றது காப்பாற்றியது யார் என்பது மக்களுக்கு தெரியும். தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று முதல்வர் விமர்சனத்திற்கு செந்தில் பாலாஜி பதில். கரூர் அரசு பள்ளியில் தாவேகா நிகழ்ச்சி நேரலையை ஒளிபரப்பிய தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட். பள்ளி வளாகங்களில் அரசியல் தொடர்பான நிகழ்வுகள் நடத்தக்கூடாது என்று அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரிக்கை. காவிரி நீர் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் திமுக தான் காரணம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தில் செய்த துரோகங்களின் சாட்சியாக துரைமுருகன் இருப்பதாகவும் விமர்சனம். இன்னைக்கு சும்மா சப்பக்கட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அனைவரும் இன்னைக்கு காவிரி விவகாரத்தில் என்ன நடந்ததுன்னு அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், போய் படிக்க வேண்டும். இவரோட திமுக தமிழகத்திற்கு எவ்வளோ பெரிய தீய சக்தின்னு ஏன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும். திமுக ஏன் தீய சக்தி, திமுக ஏன் தமிழகத்தில் விரட்டப்பட வேண்டும்ன்றதுக்கு எல்லா விவரத்தையும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான தேர்தல் வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய விவகாரம் 5 பேரின் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து மீண்டும் சிறையில் அடைப்பு. சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இளைஞர் அணி கூட்டத்தில் நிர்வாகிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்களுக்கு பதவி மற்றும் முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என்று வேதனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை. நாகப்பட்டினத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கந்தர்வக்கோட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை மூடி வைக்க போதிய தார்ப்பாய்கள் இல்லாத அவலம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே டீசல் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உள்பட 6 பேர் உயிரிழப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் சுமார் 94,000 அரசு பள்ளிகள் மூடல். நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ஆக்லாந்து விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கட்டியணைத்து வரவேற்றார்.
இந்திய கடற்படையின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் மகேந்திரகிரி போர்க்கப்பல் இன்று கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைப்பு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் கோப்புகளை வீசி எறிந்து தலைமை நீதிபதியை அவதூறாக பேசிய வழக்கறிஞர். வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞரின் அநாகரிக செயலால் பரபரப்பு. ஹாலிவுட்டின் முன்னணி இயக்குநரான கிறிஸ்டோபர் நோலன் மற்றும் ஓடிசி படக்குழுவினர் இந்தியா வருகை. மும்பையில் தி ஓடிசி திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை ரசிகர்களுடன் கண்டு ரசித்த படக்குழு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. தாவிகாவில் இணைய சொல்லி தன்னிடம் பேரம் பேசியவர்கள் குறித்து தகவல் தெரிவித்ததாக பேட்டி. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் உயர்வு. 5 காசு உயர்ந்து ₹6.55 நிர்ணயம். வத்திராயிருப்பு அருகே மாத்தூர் பகுதியில் வாடகை வீட்டில் செயல்படும் அங்கன்வாடி மையம். அடிப்படை வசதிகள் இல்லாமல் குழந்தைகள் தவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் நாடுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை மீது ஈரான் தாக்குதல். ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் விளக்கம். தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். ராணுவ தளபதியுடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை. பிலிப்பைன்ஸ் நாட்டின் லானாவ் டெல் மாகாணத்தில் பயங்கர நிலச்சரிவு. மண்ணில் புதைந்து 7 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 4 பேரை தேடும் பணி தீவிரம். அண்டை நாடான வங்கதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு. இயற்கை சீற்றங்களால் பலியானோர் எண்ணிக்கை 30 உயர்வு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறியது ஸ்பெயின். காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி அசத்தல். மொராக்கோ அணி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஆத்திரம். இங்கிலாந்து, பெல்ஜியம், நெதர்லாந்து நாடுகளில் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. T20 கிரிக்கெட் தொடர்களில் இந்திய கிரிக்கெட் அணி தொடர் தோல்வி எதிரொலி. மோசமான தோல்விகள் குறித்து விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நடத்த BCCI திட்டம். விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதியில்
ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி. இந்திய வீராங்கனை கீர்த்தி சர்மா அரையிறுதிக்கு தகுதி. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் மீண்டும் உருவாகிறது புதிய திரைப்படம். தமிழ் முருகன் என்று பெயர் வைக்கப்பட்ட படத்திற்கு இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.